கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அதாவது ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு ஆயர், அவர்களுடைய போதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவர்களுடைய போதனையில என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும், இந்த போதனையை கேட்டு திருச்சபையின் மக்கள் நல்வழிப்படணும். அந்த போதகருடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க மனம் திரும்பணும். யாருன்னா திருச்சபை மக்கள். அவங்களுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட அதை மாத்திக்கிடணும். பாஸ்டர் கரெக்டா சொன்னாரு, போதகர் ஐயா கரெக்டா சொன்னாரு, உண்மையை சொன்னாரு, நடக்க போற விஷயத்தை சொன்னாரு, தீர்க்க தரிசனமா ஒரு சில வார்த்தைகளை சொன்னாரு என்கிற அந்த எண்ணம் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரணும். அப்படி வரணும் அப்படின்னா போதிக்கிறவனுடைய போதனை எப்படி இருக்கணும், அந்த போதிக்கிற மனிதன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. கொரிந்தியர்ல பவுல் எழுதுறார், சிலருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம். இந்த திருவிவிலியத்தினுடைய, அதாவது இந்த இம்மானுவேலனுடைய வார்த்தைகளை திருச்சபைக்குள்ளே போதிக்கிற போதோ, மற்ற இடங்கள்ல போதிக்கிற போதோ, அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டங்களிலே போதிக்கிற போதோ, அதை கேட்கிற மக்களுக்கு ஞானம் பிறக்கணும். அறிவு சார்ந்த வார்த்தைகளை, ஞானமுள்ள வார்த்தைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லித்தான் நாம போதிக்கணும். அதுதான் நல்ல ஒரு போதகனுக்கு அழகு. இங்க பவுல் பாருங்க, ஒரு சில வசனங்கள் மூலியமா அவர் அழகா சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த 3 வசனங்களை தான் இன்றைக்கு இதற்கான கருத்துருவா நான் எடுத்திருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகமா இது போதகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த காணொளியை பார்க்கிறவர்கள், கேட்கிற நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, மற்ற ஊழியர்களுக்கும் நீங்க இதை முடிஞ்சா நீங்க காண்பிக்கும்படியா செய்யுங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் சுயநலத்தோடும் நான் மட்டுமே முன்னேறணுங்கிறதுக்காக, யார் எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஒரு நல்ல ஊழியன் எப்படி தேர்வு செய்யப்படுகிறான், ஒரு நல்ல போதகன், நல்ல சுவிசேஷகன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யறப்ப அவன் தேர்வு செய்யப்படுகிறான் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம சொல்லலாம். போதிக்கிற நீ பரிசுத்தவானா அப்படின்னு எனக்கு நானே நான் ஒரு கேள்வியை கேட்டுக்குவேன். ஏன்னா நாம முதல்ல இந்த போதிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் இத போதிக்கணும். இல்லைன்னா அந்த தகுதியை நாம ஏற்படுத்திக்கணும். ஆண்டவரே, நான் போதிக்கணும், என்னை போதிப்பதற்கான தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம கேட்கணும். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள ஆவியானவரை கொண்டு முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை போதிப்பதற்காக தகுதிப்படுத்தி, அதற்கு பிறகுதான் நம்மளை போதிக்க வைப்பார். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோருமே ஒரு பரிசுத்த போதகர்களாக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு
இந்த பதிவை நான் இங்கே பதிவிடுகிறேன். இங்க சொல்றாரு பாருங்க, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. நம்முடைய போதனையில முதல்ல வஞ்சகம் இருக்கக்கூடாது, துராசை இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் போதிக்கிறப்பவே இருக்கக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா திருச்சபையில போதிக்கிறப்பவே யாராவது ஒருத்தரை குற்றப்படுத்தி போதிப்பாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. திருச்சபையில இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த போதகர்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன சம்பவமா ஒரு மனக்கசப்பு இருக்கும். இந்த மனக்கசப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கிடாம என்ன பண்ணுவாங்கன்னா சபையில போதகமா அதை சொல்லுவாங்க. வஞ்சனையினால பண்றது, அவன் மேல இருக்கிற வஞ்சகத்தினால அந்த போதனையை பண்றது. மற்றவர்களுக்கு அது புரியாது. யாருக்குன்னா திருச்சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியாது. இந்த பிரச்சனைக்குரியவர்கள் எந்த குடும்பமோ அந்த குடும்பத்துக்கும் போதகருக்குமான போராட்டத்தை, அந்த வஞ்சனையை தீர்க்கிறதுக்கு திருச்சபையில போதனை பண்ணுவாங்க. எத்தனை ஊழியர் அப்படி பண்றாங்க தெரியுங்களா? திருச்சபையில யாராவது ஒருத்தர் கணக்கு கேட்டுட்டாவோ அல்லது போதகர் செய்யற தவறை சுட்டி காட்டிட்டாவோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை விட நீங்க பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறாங்க, ஆண்டவரால் நேரடியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம திருச்சபையில இருக்கிறாங்க அப்படிங்கிற வஞ்சகமான வார்த்தையினால, வஞ்சனையினால அசிங்கமாகவும் கேவலமாகவும் மற்றவர்களை குற்றப்படுத்தியும் அவர்களை அவமானப்படுத்தி, ஆனா பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த குடும்பத்தினோட பேரை சொல்ல மாட்டாங்க, சொல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க, போதனை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட போதனைகளை போதகர்கள் பண்ணக்கூடாதுங்கிற. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த போதகனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை, அந்த போதகனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப கர்த்தரோட சமூகத்துல 2 பேரும் உட்கார்ந்து என்ன நடந்ததோ அதை பேசி தீர்த்து ஒருவருக்கொருவர் சமாதானமாகி கர்த்தருக்கு முன்பாக ஒப்புரவானதுக்கு அப்புறம் தான் அங்கே போதகங்கள் நடைபெறணும். அப்படி இல்லாம மனசுல வஞ்சனையை வச்சுட்டு போதிச்சா அந்த போதனை பிரயோஜனமற்றதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது துராசை. துராசைனா எப்படியாவது நாம இந்த மக்கள் மத்தியில இருந்து நிறைய செல்வங்களை நாம பெற்றுக்கொள்ளணும், நிறைய காணிக்கைகளை அவங்களிடத்துல இருந்து வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்திலேயே காணிக்கை கொடுக்காதவர்களை கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு உபதேசிப்பார். நிறைய ஆலயங்கள்ல நான் போனப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த போதகர்களுக்கான ஒரு சில அறிவுரைகளை சொல்லிட்டு கூட வந்திருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, உங்க போதகர் நான் சம்பளம் வாங்குறது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொடுக்கறதா நினைக்காதீங்க, கடவுளுக்கு கொடுக்கணும். நீங்க வாங்குற சம்பளத்துல 10ல் 1 பாகத்தை கொண்டு வந்து நீங்க என்கிட்ட கொடுத்துடணும். அது இல்லாம வார வாரம் நீங்க காணிக்க போடணும். இப்படி நீங்க செய்யலன்னா நீங்கள் மருத்துவமனையில அது செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்துல அந்த பணம் விரயமாயிரும் அப்படின்னு போதகம் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல இந்த போதகர் வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துருது, அந்த திருச்சபையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கஷ்டம், அல்லது தொழில்ல ஒரு நஷ்டம், ஏதோ ஒண்ணு வந்துருது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சமாதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல இதை சொல்லணும். அப்ப யார் மூலியமா சொல்லணும்னு நினைப்பாங்க தெரியுமா? தன்னுடைய போதகர் எனக்கு தனக்கு யார் போதிக்கிறார்களோ அந்த போதகர் மூலியமா, அந்த சுவிசேஷகர் மூலியமா ஆண்டவர் இடத்துல இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை தேடி வருவாங்க. அப்படி தேடி வருகிற போது இந்த போதகர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல இவ்வளவு நஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வியாபாரத்துல நஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க சரியா எனக்கு தசம பாகு கொடுக்கல, நீங்க சரியா காணிக்க போடல. நீங்க கடவுளுக்கு கொடுத்தா தானே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு.
ஏன் நீங்க அதை கொடுக்கல, அதனால இந்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய துக்கத்துல மேலும் துக்கத்தை உண்டு பண்ணுவார். அவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தைய சொல்ல மாட்டாங்க, அவர்கள் பயப்படும்படியா சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களிடத்தில் இருந்து தனக்கு ஏற்ற அந்த பணங்களை சம்பாதிப்பதற்கான அந்த துர் ஆசை, துர் ஆலோசனை, இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க போதிப்பாங்க. அப்படிப்பட்ட போதனை இருக்கக்கூடாதுங்கிறார். அப்ப துராசையில, அதாவது கெட்ட ஆசையில, ஒரு பேர் ஆசையில நாம இந்த மாதிரியான காரியத்தை சபையில, திருச்சபையில, சுவிசேஷ கூட்டங்கள்ல நாம பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா, போதிக்கிறோம் அப்படின்னா, நாம போதகர் அல்ல, பாதகர்கள். இன்னைக்கு எத்தனை வளர்ந்த பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட பணத்தை தான் முதன்மைப்படுத்தி, காணிக்கையை முதன்மைப்படுத்தி விதவிதமா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்காட்சிகளை நடத்தி கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல போதகனுக்கு அழகானது அல்ல அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு பாருங்க, கபடம் உள்ளதா இருக்கவில்லைங்கிறார். கபடம்னா என்ன? நல்ல விதமா பேசி தீமையை செய்யறது. கபட நாவு அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு விஷயம் உண்டு. உங்களிடத்துல நல்லா பேசுவாங்க, உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரியே பேசுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கெடுதல் பண்ணிடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எங்க ஊர்ல ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் என்ன பண்ணினாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சபையில அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துல நல்ல வளர்ந்த, நல்லா படிச்சு வேலையில் இருக்கிற ஒரு பெண், அவளுக்கு ஒரு வரன் பார்க்கணும். இவங்க உடனே என்ன பண்றாரு, அந்த போதகர்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த போதகர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வழிகாட்டுவார்னு சொல்லி அவங்கள, ஏன்னா இவரு மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணும் இந்த போதகரை தன் தகப்பனை போல நினைக்கிறாங்க. இவர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு, கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வாரு, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற மகனை தருவாருன்னு எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அதே திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுக்கு பொண்ணு தேடுறாங்க. இந்த ஆண்மகன் எப்படிப்பட்டவனா, படிக்காதவன். படிக்காதவனா ரொம்ப இன்றைய காலத்திற்கு என்ன ஒரு படிப்பு தேவையோ அந்த படிப்பு அவன் படிக்கல. ஏதோ உந்தி 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 அவனை படிக்க வச்சு ஒரு 12வது டிகிரி படிச்சிருக்கிறான். அவன் வேலைக்கு போறது இல்லை. ஆனா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க, இந்த பாஸ்டர்ட்ட சொல்லி அவருக்கு ஒரு நல்ல பெரிய தொகையை காணிக்கையா கொடுத்து, என் மகனுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து சொல்லுங்க. இப்ப இவர் திட்டம் போடுறாரு என்னன்னு, இந்த பையனுக்கு இந்த பிள்ளைய, ஏன்னா இவர் சொன்னா அவங்க கேட்பாங்க, அந்த பிள்ளைய திருமணம் பண்ணி வச்சுட்டா அந்த பிள்ளையோட காணிக்கை, அந்த பிள்ளையோட தசம பாகம், அந்த பெற்றோர்களுடைய தசமாக எல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பையனோட வீட்டுல இருந்து, ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க, நம்ம எது கேட்டாலும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அப்ப நமக்கு 2 பக்கத்துலயும் வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 குடும்பத்தையும் இவங்க கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, கர்த்தர் இப்படி ஒரு மகனை காட்டுறாரு, அவன் எங்கேயோ இருக்கிறான், நம்ம திருச்சபையில இருக்கிறதா சொல்றாருன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு, இவங்க கிட்ட போய் நல்ல படிச்ச புள்ள, அறிவான புள்ள, நல்லா சம்பாதிக்கிற புள்ள, உங்க பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லி அந்த அங்க வரக்கூடிய வருமானத்தையும் பார்த்து 2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாரு. நாளாக நாளாக இந்த பையனோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அவங்க இந்த போதகரை நம்பி, இவரோட வார்த்தையை நம்பி, நாங்க வீண் போயிட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப கபடம் செய்கிற ஊழியம், தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற அந்த ஊழியம்,
நல்ல விதமா பேசி, நயவஞ்சகமா பேசி அவங்கள நம்ப வச்சு அங்கே செய்த அந்த துரோகம். இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிற ஒரு போதகன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்படிப்பட்ட போதகத்தை செய்ய வேண்டாங்கிறார். கபடம் இல்லாத இருங்க, புறாவை போல கபடற்றவர்களா இருங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான விஷத்தன்மையும் இருக்கக்கூடாதுங்கிற. புறாவுக்குள்ள அந்த பிச்சு இருக்காது, கசப்பு இருக்காது. அப்ப விஷத்தன்மை இல்லை. இந்த கபடம் என்பது விஷத்தன்மை. ஒரு போதகனுக்குள்ள விஷத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிற. நீ யதார்த்தமா இருக்கணும், பால் மாதிரி இருக்கணும், புறாவை போல இருக்கணும். அப்ப இந்த விஷத்தன்மை கபடம் உன்னுடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா நீ போதகன் அல்ல, நீ ஒரு பாதகன். இங்க சொல்றார், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். நாங்க எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்துறதுக்காக பேசல. இன்றைக்கு அநேக ஊழியங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துகிற ஊழியமா தான் இருக்கு, தேவனை திருப்திப்படுத்துகிற ஊழியம் அல்ல. ஏன்னா தேவனை திருப்திப்படுத்துகிற ஊழியம் செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. அதுக்கு நாம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாம ரொம்ப மெனக்கெடணும், நாம அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கணும், காலத்தை ஒதுக்கணும். இந்த இம்மானுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பிரியமானவர்களே, போதிக்கிற நான் பரிசுத்தவான் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நான் ஒவ்வொரு நாளும் தொடப்படுகிறதுனால இந்த காணொலியை பதிவிடுறேன். ஏன் அப்படின்னா இது எனக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. நான் எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த காணொலியை பதிவிடல. என் ஆண்டவர் என்னிடத்திலே கொடுத்திருக்கிற எனக்கு ஒரு சில திறமைகளை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதை நான் இந்த ஊழியத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செய்யறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இப்படி ஒரு வார்த்தைகளை பதிவிடுகிற போது, இப்படி ஒரு வார்த்தையை பதிவேற்றம் செய்கிற போது ஏதோ நான் சாதிச்சுட்டு தான் எனக்கு தோணுது. கடவுளுக்காக எதையோ ஒண்ணு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மன நிறைவு எனக்குள்ள வருது. கடவுள் என்ன கண்டிப்பா என்ன பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியம் எனக்குள்ள வருது. உங்களுக்கும் அப்படி வரணும், நீங்களும் அப்படி அந்த பயன்பாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை பதிவிடுறேன். எந்த மனுஷனையும் நம்ம திருப்திப்படுத்த வேண்டாம், கடவுளை திருப்திப்படுத்துகிறவரா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிறவரா இருக்கணும், பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்துகிறவர்களா நம்முடைய ஊழியம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நாம் அவர்களுக்கு பிரியமா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நீடித்து நிலைத்து இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. பெரிய பணக்காரனா, பெரிய ஐஸ்வர்யமானா, இந்த ஊழியக்காரன் இந்த உலகத்திலேயே பேர் போன ஊழியக்காரங்கிற அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம். அவர் சொல்லுவாருங்க, அது நடக்கும். அவர் ஆண்டவர் இடத்துல கேட்டு சொல்லுவாருங்க, அது நிச்சயமா உண்மையா இருக்கும். அப்படிங்கிற ஒரு எளிமையான, ஒரு தாழ்மையான, ஒரு உண்மையான போதகன் என்கிற அந்த பெயர் நமக்கு சூட்டப்பட்டா போதும். எந்த மனிதனையும் நாம திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நாம போதகன் அல்ல, பாதகனாக மாறிவிடுவோம். அடுத்து சொல்றார் பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அப்ப நம்முடைய வார்த்தையில இச்சகம் பேசக்கூடாது. யாரையும் நாம என்ன பண்ணக்கூடாது, இச்சித்து பேசக்கூடாது. அவர்கள் அடையணும், அதை எப்படியாவது நாம பிடிச்சுக்கணும், எப்படியாவது நாம அதை ஆக்கிரமிச்சிடணும் அப்படிங்கிற இச்சகத்தோடு பேசுகிற பேச்சு, நயவஞ்சக பேச்சு, அந்த பேச்சு நம்முடைய போதகத்துல இருந்துடக்கூடாது. வெட்ட வெளிச்சமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சத்தம் போட்டு கூப்பிடணும், ஆண்டவர் சொன்னதை அறைகூவலா விடணும். அதை கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காதவன் போறான்.
செவித்தினவு உள்ளவன் அழிந்து போவான், செவி திறன் உள்ளவன் கேட்டுக்கொள்வான். அப்ப நாம இச்சகம் பேசி அடங்கிடக்கூடாது. அதுல எந்த விதத்திலையும் சுயநலம் இருக்கக்கூடாது, தனக்கு என்கிற அந்த சுயத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிற. அடுத்தது பாருங்க, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. யாரையும் போய் மயக்கலங்கிறார், யாருக்கும் மாய்மாலம் பண்ணலங்கிறார். யாருக்கும் மாய்மாலமா நாங்க பேசல, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருங்க, கடவுள் இன்னைக்கு உங்களை பார்க்க சொன்னாருங்க, கடவுள் உங்க இடத்துல அதை வாங்க சொன்னாருங்கன்னு சொல்லி மாய்மாலமான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் எதுவும் பண்ணல. தேவனே சாட்சி. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு நல்ல போதகனா இருக்கணும்னா இந்த தன்மைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்க கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, வஞ்சகம் இருக்கக்கூடாது, துராசை இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, நாம உத்தமரா இருக்கணும், இச்சகம் பேசக்கூடாது, பொருளாசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மாய்மாலம் செய்யறவங்களா இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் தேவன் சாட்சி சொல்லணும். அன்பானவர்களே, ஒருவன் போதகனா அல்லது பாதகனா? நீங்க எல்லாரும் போதகர்களா அல்லது பாதகர்களா? நம்முடைய போதனையில போதகம் இருக்கிறதா அல்லது பாதகம் இருக்கிறதா? நல்லா சிந்திச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா தேவன் தான் நமக்கு சாட்சி சொல்லுவார், பிதாவாகிய கடவுள் தான் நமக்கு சாட்சி சொல்லுகிறவராக இருப்பார். அன்பானவர்களே, இந்த காணொளியின் மூலம் நாம் யாரையும் குற்றப்படுத்தல, யாரையும் குறை சொல்லல, நமக்கு நாமே பட்டை தீட்டி கொள்ளுகிறோம். நாம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே அறிவுரை கூறி கொள்ளுகிறோம். அந்த அறிவுரையில உங்களையும் சேர்த்திக்கிறேன், அவ்வளவுதான். மற்ற போதகர்களையும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஏதோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்ல இந்த ஊழியம். கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்லுவார், கர்த்தரே சாட்சி சொல்லுவாருங்க. இந்த ஊழியக்காரன் எனக்காக ஊழியம் பண்ணுனா, என்னுடைய வார்த்தைகளின்படி ஊழியம் பண்ணுனான்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு சாட்சி சொல்லுவார். அந்த சாட்சிகளா நீங்க மாற ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்கள் போதகனா அல்லது பாதகனா? நாம் எல்லோரும் போதகர்களா அல்லது பாதகர்களா? நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்திலே சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் உமக்கு நன்றி. இந்த காணொளியின் மூலம் நாங்கள் போதகர்களா அல்லது பாதகம் செய்கிறவர்களா? எங்களுடைய போதனையில உண்மை இருக்கிறதா, தயவு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதித்தறிந்து எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் போதகம் செய்ய நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் எங்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நீர் எங்களை பயன்படுத்தும். எல்லாவற்றையும் எங்கள் குருவும் எங்கள் போதகரும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.